அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 தக்காளி பழமாக எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 7-8 பல் பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது நம்ம பூண்டு பல்லையும் அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். ஏன்னா பூண்டு வேக லேட் ஆகும், அதனால் பூண்டு பல்லை அதில் போட்டு வதக்கிக்கலாங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் அது கூடவே நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியை நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாங்க. மூடி போட்டு வேக வச்சாக்கா சீக்கிரமாக வேகும், அதனால தான். இப்போ ஓரளவு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகா அதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது காரம் திட்டமாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுனாக்கா இன்னொரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சிடலாங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திங்கனாக்கா ரொம்பவே டேஸ்ட்டான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுங்க. நம்ம நார்மலாக காஞ்ச மிளகா தான் வர மிளகா தான் போடுவோம். இப்போ நான் பச்சை மிளகா போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இட்லி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோன்னாக்கா நம்மளுடைய ரொம்பவே டேஸ்ட்டான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.